வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்ல. விஸ்வநாதன் கத்துறாரு. என்னோட பேச்சு மீறி நீங்கள் போயிட்டு வந்தீங்களே, எனக்கு என்ன மரியாதை? நீங்களே முடிவு எடுத்துக்கினீங்களான்ட்டு. அதுக்கு அவரை கூட்டிகிட்டு போனது நான் தான் மாமா. அவர் போய் சொல்லிட்டு வரல. அங்கே போனதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியும். நான் தான் மாமா அவங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். நான் அங்கே கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயங்களை வேறு மாமான்ட்டு இவங்க அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அஜய் ரொம்ப கஷ்டப்படுறான். அவனோட வாழ்க்கை எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது. அவர் வக்கீல் தான் வேணும்னு அதை அவசரப்பட்டு கல்யாணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவன் ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தான். அந்த பொண்ணு வேறு மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றா. அதனால் இவன் என்ன பண்ணுவான், நடுவில் அங்கே பிரச்சனை பண்ணி அவன் கடைசி வரலாம் காத்துட்டு இருந்தான். நாங்கள் போனதுக்கப்புறம் தான் அதில் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சோம். இல்லாட்டி வேற ஒரு அம்மா அப்பா ஏற்பாடு பண்ணியாங்க. நம்மளோட குடும்பத்தை உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திருப்பார் அந்த வக்கீல் யுகவால். அதனால தான் மாமா நான் போனேன்னுட்டு அதை நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணுன்ட்டு நான் தான் மாமா அந்த முடிவெடுத்தேன். இது இவருக்கு தெரியாதுன்ட்டு இவர் அவங்க எது தான் சொன்னாலும் அதை இவர் ஏற்றுக்க மாட்டாரு. நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு போயிட்டு வந்ததுக்கெல்லாம் சப்பக்காட்டு கட்டி நீங்கள் பண்ணதெல்லாம் நியாயம் பேசிக்கிட்டு இருக்கீங்களான்னுட்டு அர்ஜுனும் பார்வதியும் எவ்வளோ தான் விஷயங்கள் எடுத்து சொன்னாலும் வீட்டில் இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் அதை கடைசி வரல ஏற்றுக்கவே மாட்டார். சரிங்க மாமா, நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பல்லவி சொல்கிறாங்க, அஜய் வெளியில் போயிட்டாருனாக்கா அவர் பண்ண தப்புக்காக மாமா வெளியே அனுப்புனார். ஆனால் நீங்கள் இந்த வீட்டு மகாலட்சுமி, நீங்கள் எதுவுமே தப்பு பண்ணாத நல்ல விஷயத்துக்காக தானே போனீங்க. அதனால் உங்களுக்குலாம் மாமா தண்டனை கொடுக்க மாட்டாருன்ட்டு இவங்க தூண்டி விட்டுற மாதிரி பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னே பார்வதி போயிட்டு பேக்கோட வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவங்க அத்தை பேசுறதுக்கு வராங்க. இருங்க அத்தை, இது எனக்கும் மாமாவுக்குள்ள பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு அவங்க தடுத்துடுறாங்க. எல்லாருமே பதறி போகிறாங்க. பார்வதி வெளியில் போகிறது வேணான்னுட்டு மாமா சொல்லிட்டோம். மாமா சொன்னால் நாங்கள் இங்கே இருக்கிறோம், அமைதியாக இருந்தாருனாக்கா நாங்கள் வெளியில் போய்ட்றோம், அதுவே சம்மதம்ன்ட்டு எடுத்துக்கிட்டுன்ட்டு இங்கே அர்ஜுனும் பார்வதி நிற்கிறாங்க. அவங்க பொண்ணு சின்ன பொண்ணை கூப்பிட்றாங்க. அவள் வரமாட்டேன்னு சொல்கிறா. ஏன்க்கா நீங்கள் போகிற சொல்கிறீங்க, போக வேணான்னுட்டு மேலுக்குனாலும் பல்லவி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கிருஷ்ணவேணியோட அம்மா காமாட்சி அம்மா அவங்களும் வெளியில் போகணுன்னு நினைக்கிறாங்க. காமாட்சியும் பல்லவி மட்டும் இவங்க 2 பேரும் வெளியில் போகணுன்னு நினைக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே இவங்க 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் அமைதியாக நின்றுட்டு இருக்காரு. சின்ன பொண்ணை கூப்பிட்டாக்கா அவள் வரமாட்டா. தாத்தா நான் போக மாட்டேன் தாத்தா, போக மாட்டேன் தாத்தான்ட்டு இவங்களுக்குள்ள இழுபறி நடக்குது. இதை பார்த்து அவருக்கு கஷ்டமாகுது. அதனால் யாரும் போகிறது வேணாம், இங்கே இருங்கன்ட்டு அவர் சின்ன பொண்ணுக்கிட்ட நீ இங்கே இருக்கலாமா, நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய்ட்றாரு. இதை பார்த்ததும் நீங்கள் இதுக்கு மேலே பிரச்சனை பண்ணாதீங்க, கிளம்புங்கன்ட்டு எப்படி பார்த்தாலும் மாமா என் மேலே கோவமாக தான் இருக்காருன்ட்டு வருத்தப்படுறாங்க பார்வதி. இந்த இடத்துல பல்லவி இந்த தடவை மிஸ் ஆகிட்டா, அடுத்த தடவை பார்த்துக்கிறேன்ட்டு அவங்க புலம்பிட்டு கிளம்புறாங்க. வந்து அழுதுகிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க பார்வதி. அவங்க மாமியார் வந்து நிற்கிறாங்க. நான் பண்ண தப்புக்காக நான் போயிருந்திருப்பேன், எனக்கு எதுக்காகம்மா நீங்கள் எனக்காக போயிட்டு வரணும், உன்னோட கூட அர்ஜுனும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி என்னால் நீங்கள் 2 பேருமே கெட்ட பேர் வாங்கிட்டீங்களேன்ட்டு. பரவாயில்லத்த, மாமா அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான், அந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் போனேன். இந்த குடும்பத்துக்காக நான் எதுவுமே செய்வேன் தன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. உன்னோட மனசுக்கு நீ நல்லா இருப்பமான்ட்டு அவங்க நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க. ப்ரோமோ பார்வதி சமையல் செஞ்சுட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டா யாருமே வரமாட்டாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.